வணக்கம். பரங்கிப்பட்ட ரிஷிகேஷ் பேசுகிறேன். இந்தியா நாடு எப்படிப்பட்ட நாடுன்னு சொன்னீங்கன்னா, கள்ளக்காதல் எல்லாம் நல்ல காதல். யாரை வேணாலும் அடுத்த மனைவி கூட இன்னொருத்தவனை காதலிக்கலாம். அடுத்த மனைவியை காதலிக்கலாம். அந்த மனைவியும் அடுத்தவனை காதலிக்கலாம், அடுத்த கணவனை காதலிக்கலாம் என்று நீதி சொன்ன நாடு இது. பிரச்சனை வராத வரைக்கும் கள்ளக்காதலும் நல்ல காதல் என்று நீதி சொன்ன நாட்டில் கள்ளத்தனமான எல்லா திசைகளும் நடந்துட்டு தான் இருக்கும். அதுன்றது வேதனைக்குரிய விஷயம். கள்ளச்சாராயம் இன்றைக்கி வெளியில் தெரியுது. வெளியும் தெரிஞ்சிருக்கு. 50 பேர்கிட்ட செத்துதானே அது ஒரு பெரிய விஷயமாக பூதாகரமாகியுள்ளது. ஆனால் கள்ளச்சந்தை என்பது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி தான் ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க. எதில் சோப்பில் கள்ள சோப்பு, வைத்தியத்துக்கு போட்டுக்கிற மருந்தில் கள்ள மருந்துகள், ஒவ்வொரு பொருளையும் கள்ள சந்தைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் எவனாச்சும் மளிகை கடையை சோதிக்கிறானா, மருந்து கடையை சோதிக்கிறானா, அடுத்தது கள்ளத்தனமான ஆவணங்கள் உருவாக்குறது, இப்படியும் கள்ளத்தனங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை வச்சுக்கின்னு அதில் நியாயம் பண்ணுறது, அரசாங்க சொத்தை பட்டாவாக்குறது, இல்லாதவனுக்கெல்லாம் பட்டா கொடுக்கறது, இந்த மாதிரி கள்ளத்தனமான செயல்கள் எல்லாத்துலேயும் இருக்குது. இது தடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? ஆட்சியாளர்கள் இருக்குது. ஆட்சியாளர்கள் யார் பேச்சு கேட்குறான்? ஐஏஎஸ் பேச்சு கேட்குறான். இந்த நாட்டை குட்டிச்சவர் ஆக்கணுங்களே ஐஏஎஸ் தான். இதுதான் உண்மை. எந்த ஒரு மாவட்ட ஆட்சியரும் அந்தந்த மாவட்டத்தை நிர்வாகத்தை ஒழுங்காக வச்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. அவர் எந்த செயலும் செய்ய மாட்டார். குழு அறையில் உட்காந்து கொண்டு அரசாங்க பணத்தை நல்லா ஊதியமாக பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மேட்டுக்குடி மக்கள். இந்த ஒயிட் கலர்ஸ் தான் இந்த நாட்டையே அழிக்கிறானுங்க. இதெல்லாம் யார் திருத்துறது? மக்களே, நம்ம விழிப்புணர்வாக இருக்கணும். கள்ளப்பொருள் எது, நல்ல பொருள் எதுன்னு நம்ம தான் பார்த்து நடந்துக்கணும். இதெல்லாம் நம்ம தான் செய்யணும். எல்லாத்துலேயும் கள்ளத்தனம் விட்டுது. கள்ளச்சாராயம் குடிக்கிறவனுக்கு இழப்பீடு கொடுக்குது. 10 லட்சம் கொடுக்குறோன்னா அது நியாயமா? கள்ளத்தனமாக குடிக்கிறதே தப்பு. கள்ளச்சாராயத்தை அதுக்கு நீங்கள் இழப்பீடு கொடுக்குறீங்கன்னா இன்னும் அப்போ அரசாங்கம் அதை அங்கீகாரம் பண்ணுது. கள்ளத்தனத்தை அங்கீகாரம் பண்ணுதுன்னு தான் அர்த்தம். இதெல்லாம் நல்லதா? இது கலைஞர் இருந்தால் செய்ய மாட்டார். இந்த மாதிரி செயலெல்லாம் என்ன பண்ணுறது? இப்படி தான் இருக்குது. பார்ப்போம். இதை வருங்காலத்தில் இளைய சமுதாயத்தை இதெல்லாம் மாற்றி காட்டணும். வாருங்கள், நாம் புதிய ஜனநாயகத்தை உருவாக்குவோம், புதிய அரசியலை உருவாக்குவோம். எல்லாரும் ஒன்றிணைவோம். நன்றி, வணக்கம்.